ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய்க்கு கொடுத்த ஆதரவுகள் வாபஸ் பெறுகிறது. அதிமுகவிலிருந்து ஊழல்வாதிகளை விஜய் கட்சியில் சேர்த்துக் கொண்டதால் ஏற்பட்ட அதிருப்தி. மக்களிடம் நம்பிக்கை இழக்கும் விஜய். மாற்றம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு பெரிய பூதாகரத்தை கிளப்பிட்டார். இது பொதுமக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு அதிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, அதை காட்டிலும் இங்க ஒரு சோசியல் அவேர்னஸ் கொண்ட சமூக ஆர்வலர்கள் மத்தியில இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்றது தான் இங்க நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறேன். திமுக, அதிமுகலாம் ஊழல்ல ரொம்ப பெருச்சாளிகளா இருக்கிறாங்க. இந்த ஊழல்வாதிகளெல்லாம் ஒழிக்க போறேன். லஞ்சத்தை கொடுக்கறத ஒழிப்பேன். ஊழலை ஒழிச்சுட்டு இங்க தூய சக்தியா நாங்க என்ன பண்ண போறோம்? ஆட்சி செய்ய போறோம். இப்படின்னு மக்கள் கிட்ட ரொம்ப அதீதமான வாக்குறுதிகளை கொடுத்தார். இத மக்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் என்ன பண்ணாங்க? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனோட அக்செப்ட் பண்ணதனுடைய எதிரொலி தான் 108 இடங்களை விஜய் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இது பொதுமக்களை தாண்டி சமூக ஆர்வலர்கள்கிட்டையும் மக்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களையும் மக்களுக்கிட்ட நல்ல கவர்மெண்ட் மூலியமா வருகிற நல்ல நல்ல திட்டங்களையும் கொண்டு சேர்க்கிற விதத்துல போராடுகிற மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக கொஞ்சமும் எந்த விதத்திலும் கன்வைன்ஸ் ஆகாத, விட்டு கொடுக்காத ஒரு சில சமூக ஆர்வலர்லாம் இருக்கிறாங்க. மக்களோடு போராடுறவங்களும் போராளிகளும் இருக்கிறாங்க. இவங்க மத்தியிலையும் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்களை எடுத்தார் அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்கிறோம். இதுல குறிப்பா நம்ம சொல்ல போனோம்னா பலரை நம்ம சொல்லலாம். விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த, அதாவது திமுக, அதிமுக ஆட்சிக்கு மாற்றமா ஒருத்தர் வரணும்பா, புதுசா ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டை தலைவிதியே மாத்திரணும், மக்களுடைய தலைவிதியை மாற்றணும், மக்களுக்காக அவங்க நிற்கணும், அடிப்பட்ட மக்களுக்கு, அதாவது கீழ்மட்ட மக்களுக்கு முதற்கொண்டு எல்லாமே போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல பல பேர் போராட்டங்களை இன்னைக்கு என்ன பண்றாங்க, முன்னெடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில ரொம்ப தூய சக்தியா, கரைப்படியாத கைகளா நிறைய பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அது இது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கட்டும், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கட்டும், அரசு ஊழியர்களா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா பல அமைப்புகள் கூட இருக்குது, பல சங்கங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஜய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லும்பொழுது விஜய் மேல அதீத நம்பிக்கை வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைச்சிருக்கிறார் விஜய். வெளியில இருந்து யாருமே உடைக்கவே இல்லை. அமைச்சர்கள் உடைச்சாங்களா? இல்ல அவங்க கட்சிக்காரங்க உடைச்சாங்களா? அவங்க எம்எல்ஏக்கள் உடைச்சாங்களா? இல்ல வெளியில இருந்து எதிர்க்கட்சிகள் அது மாதிரி பிம்பத்தை உடைச்சுதா? அப்படின்னா கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் ஏற்படுத்தின பிம்பத்தை விஜய் அவர்களே இன்னைக்கு உடைச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு சமுதாயத்துல பெரும் குரலா எழும்பியிருக்கு. அந்த வகையில ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு மக்களுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக அவர் எந்த அளவுக்கு கொஞ்சமும் கொஞ்சமும் அவரு கன்வின்ஸ் ஆகாம, விட்டு கொடுக்காம, அவர் கொண்ட எடுத்த வேலைகள்ல அவர் என்ன பண்றாரு, உறுதியா இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் விஜய் ஆட்சி அமைக்கும் பொழுது பெருசா பாராட்டினார். பரவாயில்ல, திமுக, அதிமுக தவிர்த்துட்டு இவர் மாற்று கட்சியா வந்திருக்கிறாரு, மாற்று சக்தியா வந்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் சொல்றத பார்த்தா நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருது. ஊழலை ஒழிப்பேன் அப்படின்றாரு. மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுப்பேன்றாரு. இந்த ஆட்சியில கடந்த ஆட்சியில என்ன பண்ணாங்க, நிறைய ஊழல் பண்ணாங்க. ஸோ அதனால நான் பணத்தை தொடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் இப்படின்ற ஒரு டைலாக் எல்லாம் பேசினாரு. இது மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பா இருக்குது. அவர் சொல்ற விஷயம் இதுவரைக்கும் யாரும் அப்படி சொன்னதே கிடையாது. ஆனா இவர் சொல்றாரு. சொல்றது போதே நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வருது. அவரு மக்களுடைய பணத்தை அவர் சொந்த செலவுக்காக, மக்களுடைய பணத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், கை வைக்க மாட்டேன், கை வைக்கவும் விட மாட்டேன், கை வச்சவங்களையும் விட மாட்டேன் இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. செய்ய நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதுவுமே அவர் விமர்சனம் பண்ணவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சியாளர்கள் மேல 2 மாசத்துல எவ்வளவோ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது ஆதாரப்பூர்வமும் முன்வைக்கப்பட்டது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், பெண்களுக்கான எதிரான குற்றங்களா இருக்கட்டும், அதே போல ஊழல் விவகாரமா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் வந்தது. இப்போ இந்த பழனி கோயில் விவகாரம்லாம் 100 கோடி விவகாரம்லாம் எந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சிருக்குது. அப்படி இருந்து கூட யாருமே என்ன பண்ணல, விஜய் ஆட்சி மேல குறை சொல்லவே இல்லை. ஸோ எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கட்சி, அவங்க அரசியலை என்ன பண்றாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை விஜய் மேல வைத்தாங்களானா? வைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு விஜயே இந்த விஷயத்துல இறங்கி ஊழலை ஒழிப்பேன்,
ஊழலை நான் இல்லாம ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் இன்னைக்கு ஊழல்வாதிகளை தன்னுடைய கட்சியில சேர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு இது முரண்பாடா கருத்தா இருக்கு. அப்ப எப்படி இவர் ஊழல் ஒழிப்பாரு? ஊழலை செஞ்சவங்களை எப்படி இவர் அதிரடியா நடவடிக்கை செய்வாரு? அப்படின்ற ஒரு கருத்து தான் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் முன் வச்சிருக்கிறார். சமீபத்துல விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்தார். இந்த விவகாரத்தை எடுத்து தான் இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறார். ஏன்னா மக்களும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க விஜய் ஒரு தூய சக்தியா இருந்து தூய ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாவது மக்கள் கிட்ட என்னவா இருந்தது தாவேக்கா பத்தி அப்படின்னா, திமுக அதிமுக அல்லாத அவங்களுடைய மக்களுடைய, ஏன்னா இவரு கொடுத்ததே அதுதான். மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை என்ன கொடுத்தாரு, நான் திமுக மாதிரி இருக்க மாட்டேன், அதிமுக இவங்க 2 பேர் இல்லாத ஒரு சக்தியா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதை மெயின் பண்ணி தான் இது தீய சக்தி, இது ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி பிரிச்சு தன்னுடைய பிரச்சாரத்துல சொன்னார். ஆனா இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ அவங்களை எல்லாரையுமே உள்ள கொண்டு வந்திருக்காரு. அப்ப இவர் எப்படி மாற்றம் இருப்பாரு? திமுக அதிமுக மாற்றமா எப்படி இருப்பாரு? இவங்க 2 பேருடைய ஆட்களையும் உள்ள சேர்த்துக்காம இவருக்குன்னு தனி ஒரு பாதை உருவாக்கி, இவருக்குன்னு தனி ஒரு வழியை உருவாக்கி இவர் ஆட்சி செஞ்சிருப்பாராகில் இன்னைக்கு மக்கள் இவரை இன்னும் அதீத அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, போற்றி இருப்பாங்க. சமூக ஆர்வலர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. யாரெல்லாம் உங்க மேல நம்பிக்கை வச்சாங்களோ அவங்களுடைய நம்பிக்கையில அபத்தமாக்கி இருக்காரு விஜய் அவர்கள். யாரெல்லாம் விஜய் வரணும்னு சொல்லியிருந்தாங்களோ இன்னைக்கு ஏன் வந்தாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, விஜயபாஸ்கர் எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாரு, அதிமுகவில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாரு, அது மாத்திரம் இல்லாம தேர்தலை ஜெயிச்சிட பேர் கூட 2000 3000 பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவர் ஊழல் செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதியை தாவேக்கா உள்ள கொண்டு வரும் பொழுது, விஜய் அமைச்சரவையில் உள்ள கொண்டு வரும்போது, விஜய் தலைமை கீழே கொண்டு வரும்போது அது எப்படி ஊழலற்ற ஒரு சக்தியா இருக்க முடியும், தூய சக்தியா இருக்க முடியும்? அப்ப இவர் எப்படி சொல்றாரு, நான் ஊழல் செஞ்சவங்களை விடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படின்றாரு. கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டே விஜயபாஸ்கர் மேல இவர் நடவடிக்கை எடுப்பாரா? ஏன்னா அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள இருந்துகிட்டே, அமைச்சரவையில இருந்துகிட்டே, விஜய் தலைமை கீழே இருந்துகிட்டே விஜயபாஸ்கர் மேல இவர் நடவடிக்கை எடுப்பாரா? அப்ப இவர் எப்படி அவர் மேல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, விஜய் எப்படியாவது ஊழலை ஒழிப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருந்தது, லஞ்சத்தை ஒழிப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு அதிமுகவில் இருந்து வர பெரிய பெரிய ஊழல் பெருச்சாளிகளே உள்ள கொண்டு வச்சு கொண்ட பொழுது இப்ப எப்படி அவர் ஊழல் ஒழிப்பாரு, லஞ்சத்தை ஒழிப்பாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் எங்களுக்கு எழும்புது அப்படின்னு ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் இங்க கருத்தை முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வகையில் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழலை ஒழிப்பேன், மக்களுக்கு எல்லாமே கொண்டு போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு மக்கள் இந்த 2 மாசத்துல விஜய் அவர்கள் செய்த அவங்க சாதனைப்படி சொல்றாங்களே, ஒரு லிஸ்ட் சாதனை சொல்றாங்களே, இந்த சாதனைகள்ல மக்கள் பயனடைஞ்சது என்ன அப்படின்றத ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் எல்லா நன்மைகளை பெற்றுட்டா போதுமா? ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் கிரவுண்ட் லெவல்ல போயிச்சா அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை தான் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் கருத்துக்கள் முன்வைத்தார். ஆட்சி ஆள்றாங்க அப்படின்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அதனுடைய நன்மை போகணும், அதோடைய சாராம்சம் போய் சேரணும். ஆனா இன்னைக்கு மேல்மட்டத்தோட தான் விஜயோட ஆட்சியும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதிகளை கொண்டு உள்ள வச்சிடும் போது எப்படி இவங்க மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க? இல்ல இவங்களுக்கு ஏத்த மாதிரி விஜய் ஆப்டபிள் ஆயிடுவாரா, இல்ல விஜய்க்கு ஏத்த மாதிரி இவங்க ஆப்டபிள் ஆவாங்களா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்னதான் நீங்க ஊழலை ஒழிப்பேன் ஒழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீங்க கோஷங்கள் போட்டாலும், மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் ஊழல்வாதிகளை நீங்க உள்ள சேர்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் எப்படி நம்புவாங்க, உங்க மேல எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்றதான் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் இங்க கருத்துக்களை முன்வைக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மக்கள் கிட்டையும் விஜய் அவர்கள் நம்பிக்கை இழந்துட்டு வராரு. இவருக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ, கட்சி பாகுபாடு அன்றி விஜய் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு சமூக ஆர்வலர்களும் சரி, எல்லாருமே ஒரு அமைப்பினரும் சரி அவருக்கு என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு அந்த ஆதரவெல்லாம் அபத்தமாகி கொடுத்த ஆதரவெல்லாம் வாபஸ் பெற அளவுக்கு இன்னைக்கு பல பேர் முன் பண்ணியிருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் செய்த தவறு தான் அப்படின்றதையும் இங்க ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் சுட்டி காட்டுறாரு. அதிமுகவில் இல்லாம, திமுகவில் இல்லாம இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதையை, இங்க யாருமே இல்லாம அவங்களை யாரையும் சேர்த்துக்காம நீங்க உங்களுக்குன்னு ஒரு சக்தியை வச்சிருக்கீங்களா, அந்த சக்தியை வச்சு நீங்க ஆட்சி நடத்தியிருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.